வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 383.5 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 386 ரெசிஸ்டன்ஸ் ஆச்சு, மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனோன்னா சின்ன லெவலில் ஓரளவு சரிவை கொடுத்துருக்கு. மறுபடியும் 386 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. 386 வரைக்கும் போயிட்டு அதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பல முறை இந்த பர்டிகுலரான இடம் இருக்குது பார்த்தீங்களா, 382.6 இந்த இடத்த விட்டு கீழே வர முயற்சி செஞ்சுருந்தாலும் திருப்பியும் 86 வரைக்கும் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 84 க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் மார்க்கெட் சைடாக மூவ் ஆகிருக்கு. எதிர்பார்த்த மாதிரி 86 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருந்தாலும் 382 உடைக்காதது ஒரு வருத்தத்தை தான் கொடுக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 83லேருந்து 84க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதனால் நம்ம ட்ரேடிங் திட்டத்தில் மாற்றம் இல்லை. தொடர்ந்து 386 வரைக்கும் செல் பண்ணி 387 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். எல்லாருக்கும் முக்கியமாக நடக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த 382 மார்க்கெட் உடைச்சிட்டு கீழே வந்தால் தான் அதோடைய டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் அறிகுறியாகவும் தெரியும். அப்படி இல்லை 86 மேலே மார்க்கெட் போகிற நேரத்தில் இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதில் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லப்படுற ப்ரெஷர் இருக்கிறது தற்காலிகமாக பையிங்க்கு சாதகமாக மார்க்கெட்டை மாற்றும். பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம்.